அம்மா இங்க பாருங்கம்மா, அண்ணி எப்படி புடவை கொடுத்துருக்காங்கன்னு. நல்லதாமா இருக்கு. உனக்கு பிடிச்சமானதானே கொடுத்துருக்கா. என்னென்ன எனக்கு இது கொஞ்சம் கூட பிடிக்கணுமா. இருங்க அண்ணியே கூப்பிடுறேன் நான். அண்ணி ஏம்மா என்னாச்சு? அண்ணி என்ன அண்ணி புடவை இது? எனக்கு சுத்தமா பிடிக்கல அண்ணி. நீங்க ரெட் கலர் ப்ளூ கலர்ல ஒரு புடவை வச்சிருந்தீங்கல்ல, அது எனக்கு கொடுங்க அண்ணி. மா அது நான் என் அண்ணா கல்யாணத்துக்கு கட்டணும்னு வச்சிருக்கேம்மா. அது எப்படி அண்ணி? நீங்க அந்த மாதிரி saree கட்டுறீங்கன்னா எனக்கும் அதே மாதிரி நீங்க வாங்கி கொடுத்துருக்கலாம்ல. என்ன அண்ணி இப்படி பண்றீங்க? சரி இருமா எடுத்துட்டு வரேன். ஏம்மா அவளுக்கு முடிஞ்ச அளவு அவ எடுத்து கொடுத்துருக்கா. நல்லா தானே இருக்கு. இதுல போய் என்ன குறை சொல்லிக்கிட்டு? உனக்கு வேணும்னா வாங்கிக்கோ, இல்லன்னா விட்டுருமா. இந்தம்மா நீ எடுத்துட்டு போமா. இத ஐயோ அம்மா எனக்கு இந்த புடவை போதும், இதே கொடுங்க, நான் எடுத்துட்டு போறேன். அப்படி வா வழிக்கு. உங்ககிட்ட போய் சொன்ன பாருங்க, போங்க. மம்மி ஏன் மம்மி ஒரு சாரி தானே நான் எடுத்து கொடுத்துருப்பேன், அதுல போயிட்டு ஏன் மம்மி இவ்வளவு பெரிய பிரச்சனை பண்றீங்க? இங்க பாருமா, இது ஒரு புடவைக்கோசரம் இல்லம்மா. அவ நாளைக்கு மேலும் மேலும் எதிர்பார்ப்பா. அப்ப செய்ய முடியாம நீ ரொம்ப கஷ்டப்படுவ. அவ உன்னை தப்பாவும் நினைப்பா. இது உனக்கு தேவையே இல்லாததுமா. அதனாலதான் சொல்றேன், உன்னால எது முடியுதோ அதை திருப்தியா செய். இதுல எல்லாம் ஒரு தப்பும் கிடையாதுமா. சரிங்க.